ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நேற்று இரவே ஒரு பிரேக்கிங் நியூஸ் வெளியாகி எல்லாரையுமே அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கும் சொல்கிறேன். ஸோ பாடகி ஜானகி அம்மா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காலமாயிட்டாங்க. ஸோ அவங்களுடைய காலமான செய்தி தான் இப்போ சமூக வலைத்தளங்களில் ரொம்ப வைரலாக பரவிட்டுருக்கு. உடல்நலவு குறைவு காரணமாக அவங்க உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாயிருக்கு. இந்த நிலையில் கடைசி வரை அம்மாவோடு இருந்து பிரிந்த உயிர் பற்றி ஒரு முக்கிய விஷயமானது வெளியாயிருக்கு. பாடகி எஸ் ஜானகியின் மகன் யார் அப்படிங்கிறது வெளியாயிருக்கு. ஸோ இது மாதிரி நிறைய முக்கியமான விஷயம் ஜானகி அம்மாவை பற்றி வெளியாயிருக்கு. ஸோ அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த அம்மாவை பற்றி தெரியாதவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவில் இந்த அம்மாவை பற்றி தெரிஞ்சுக்குங்க. அதோடு இவங்க மறைந்தாலும் இவங்க பாடின பாட்டு என்றைக்குமே நம்ம காதில் கேட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ அந்த இனிமை என்றைக்குமே அழியாது. ஸோ இப்போ தான் தமிழ் திரையுலகில் பாரதி ராஜா இருந்தார், பாக்கியராஜ் இருந்தார். அதை தொடர்ந்து இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எஸ் ஜானகி அம்மாவும் இறந்துட்டாங்க. அடுக்கடுக்காக தமிழ் திரையுலகில் பேரதிர்ச்சியான சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கு. இது எல்லாருடைய மனதிலுமே ஒரு பெரிய காயத்தை ஏற்படுத்துதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் தமிழ் திரையுலகில் முக்கியமானவங்களே போயிட்டே இருக்கிறது எல்லாருக்குமே ஒரு துயரத்தை நீங்காமல் இருக்கிற மாதிரியே இருக்குது என்று கூட சொல்லலாம். சரி, இந்த அம்மாவை பற்றி மிக மிக முக்கியமான சில விஷயங்களை இப்போ இறந்ததுக்கு பின்னாடி வெளியாகிருக்கு. வாங்க அதெல்லாம் என்னென்னங்கிறத பார்க்கலாம். இந்திய திரை இசையில் தவிர்க்க முடியாதவர்னு சொன்னால் எஸ் ஜானகி அம்மாவை சொல்லலாம். அவர் பாடிய ஒவ்வொரு பாடலும் இப்போ வரைக்கும் பல லட்சம் மக்களுக்கு தாலாட்டு பாடுவது போல தான் இருக்கும். ஜானகி அம்மா இதுவரை 7 மொழிகளில் கிட்டத்தட்ட 50,000 பாடல்கள் வரை பாடியிருக்கிறாங்க. தமிழில் அவங்க பாடிய பாடல்கள் ஒவ்வொன்றும் இன்றும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொண்டாடப்பட்டு இருக்கு. ஆந்திர மாநிலத்தில் பிறந்து வளர்ந்து தனது குரலை எல்லா மொழியிலையும் புதிய மாதிரி பதிய வைத்தவங்க இவங்க. 2013ஆம் ஆண்டு மத்திய அரசு அறிவித்த பத்மபூஷன் விருதை வாங்க மறுத்தாங்க. ஜானகி அம்மாவினுடைய தைரியம் அனைவரையுமே இதனால் வியக்க வைத்திருந்தது. 1957 வெளியான விதியின் விளையாட்டு திரைப்படத்தின் மூலம் திரையுலகில் பின்னணி பாடகியாக அறிமுகமான எஸ் ஜானகி அதன் பின்னர் தொடர்ந்து பல ஆயிரம் பாடல்களை பாடி சாதனை படைத்திருக்கிறாங்க. 2016 திரைப்படங்கள் பாடுவதிலிருந்து ஓய்வு பெறுவதாக எஸ் ஜானகி அறிவித்தார். அதன் பிறகு பொது நிகழ்ச்சிகளில் மிக குறைவாகவே பங்கேற்று வந்தார். இந்நிலையில தான் உடல்நலக் குறைவால் ஜானகி அம்மா நேற்று ஜூலை 11ஆம் தேதி மைசூரில் இருக்கக்கூடிய தனது வீட்டில் காலமாயிருக்கிறார். அவருடைய மறைவு செய்தி நேற்று நைட்டே வெளியாயிருச்சு. இப்போ வரைக்கும் அதை பற்றி தான் எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இசை ரசிகர்கள், சினிமா துறையினர் பெரும் சோகத்தில் இது ஆழ்த்தி இருக்கு. பாரதி ராஜா, பாக்கியராஜா வரிசையில் அடுத்து ஜானகி அம்மாவின் இழப்பு இப்போ சினிமா துறையினரை மேலும் அதிர்ச்சியில் உரைய வைத்திருக்கு என்று கூட சொல்லலாம். ஜானகி அம்மா ராமபிரசாந்த் என்பவரை 1959ஆம் ஆண்டு திருமணம் செய்தார். இந்த ஜோடிக்கு முரளி கிருஷ்ணா என்ற மகன் பிறந்தார். ஜானகியின் கணவர் அவரை இசைத்துறையில் பல உச்சங்களை தொட செய்தார். மனைவிக்கு துணையாக பக்கபலமாக நின்றார். இவர்கள் வாழ்க்கை சந்தோஷமாக கழிய துரதிருஷ்டவசமாக கணவர்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ராமபிரசாந்த் 1997ஆம் ஆண்டு உயிரிழக்க தனது மகனை தனித்தாயாக இருந்து வளர்த்து ஆளாக்கினார். மகன் மீது அலாதி பிரியம் கொண்டிருந்தார் ஜானகி அம்மா. ஸோ ஜானகியுடைய மகன், அதாவது ஜானகி அம்மாவுடைய மகன் முரளி சில தெலுங்கு படங்களில் நடித்திருக்கிறார். ஒரு சில பாடல்களும் பாடியுள்ளார். பரதநாட்டிய கலைஞர் உமாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இந்த ஜோடிக்கு 2 மகள்கள். இந்நிலையில் இவர்களது திருமண வாழ்க்கை திடீரென விவாகரத்தில் முடிந்துவிட்டது. விவாகரத்திற்கு பிறகு அம்மாவோடு வாழத் தொடங்கிய முரளி தனது இறுதி மூச்சு வரை அம்மாவுடனே இருந்திருக்கிறார். கடந்த ஜனவரி மாதம் முரளி கிருஷ்ண மாரடைப்பால் மைசூரில் உயிரிழந்தார். மகன் இறப்புக்கு பிறகு தனிமையில் தவித்து வந்த ஜானகி நேற்று இரவு மறைந்தார். அவரது இறுதி ஊர்வலம் இன்னைக்கு ஜானகி அம்மாவின் சொந்த ஊரில் நடக்க இருக்கு. அவரின் உடலுக்கு திரையுலகினர் அஞ்சலி செலுத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ சிஎம் விஜய் அவர்கள் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சலி செலுத்திட்டு இருக்கிறாங்க.
ஸோ இந்த நிலையில் ஜானகி அம்மாவுடைய இறப்பு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவதோடு நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எது சந்தேகம் இருப்பதாகவே தாள்கள் வெளியாயிட்டிருக்கு. இதோடு 20 மொழிகளில் மொத்தம் 50,000 பாடல்களை வந்து பாட இருக்கிறாங்க. ஸோ இது வந்து சாதனை என்று தான் சொல்லணுங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது. புகழ்பெற்ற பின்னணி பாடகி தனது 88 வயதில் மூப்பு காரணமாக காலமாயிருக்கிறது பெரிய ஒரு துயரத்தையே இப்போ பரப்பிட்டுருக்கு. உடல்நல குறைவு காரணமாக மைசூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்திருக்காங்க. அங்கு சிகிச்சை பலனின்றி தான் உயிரிழந்திருக்காங்க. தற்போது மைசூர் மகாராஜா கல்லூரி திடலில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி முடித்த பிறகு மைசூரில் SD கோட்டை சாலையில் உள்ள அவரது பண்ணை இல்லத்தில் உடல் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது. மேலும் ஜானகிக்கு முழு அரசு மரியாதையோடு இறுதி சடங்கு நடத்த கர்நாடக அரசு ஏற்பாடு செய்துள்ளது. தென்னிந்தியாவின் நைட்டிங்கேல் என அழைக்கப்படக்கூடிய ஜானகி 1938 ஏப்ரல் 23 தற்போதைய ஆந்திர பிரதேசம் குண்டூர் மாவட்டம் பள்ளப்பட்ல கிராமத்தில் பிறந்தாங்க. 3 வயதில் இசை கற்க தொடங்கி 9 வயதில் மேடையில் பாட ஆரம்பித்த இவர் தமிழில் 1957 வெளியான மகள நாட்டு மேரி திரைப்படம் மூலம் பின்னணி பாடகியாக அறிமுகமானார். 20 மொழிகளில் சுமார் 50,000 பாடல்கள் பாடியுள்ளார். 4 தேசிய விருதுகள் மற்றும் 30க்கும் மேற்பட்ட மாநில விருதுகளை வென்றுள்ளார். 16 வயது நிலை படத்தின் செந்தூர பூவே, தேவர் மகம் படத்தின் இஞ்சியிடு பழகி பாடல்களுக்கு தேசிய விருது பெற்றார். MS விஸ்வநாதன், இளையராஜா, AR ரகுமான், அனிருத் உள்ளிட்ட 4 தலைமுறை இசையமைப்பாளர்களோடு பணியாற்றினார் என்பது குறிப்பிடப்படுது. குறிப்பாக இளையராஜா இசையில் SB பாலசுப்ரமணியத்தோடு இணைந்து பாடிய பாடல்கள் ரசிகர்களிடம் பெரும் வரவேற்பை இப்போ வரைக்குமே பெற்று இருக்கு. KJ யேசுதாஸ், SP பாலசுப்ரமணியம், மலேசியா வாசுதேவன் உள்ளிட்ட முன்னணி பாடல்களோடு ஏராளமான மறக்க முடியாத பாடல்களை பாடியிருக்கிறாங்க. இந்நிலையில தான் அவங்களுடைய மறைவு திரையுலகத்தையும் இசை ரசிகர்களையும் சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு. ஸோ ஜானகி அம்மாவுடைய பாட்டு உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? ஜானகி அம்மாவை நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாடல் மூலிமா இப்போ வரைக்கும் கேட்குறது நீங்கள் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அதனால் ஜானகி அம்மாவுடைய இந்த ஒரு உயிர் போன விஷயம் வந்து கண்டிப்பாக ஒரு மேல துயரத்தில் இருக்க மாதிரி இருந்தாலும் அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லி கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஸோ இந்த விஷயத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு நியூஸில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.